நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. அப்புறம் பாட்டி வடை சுட்டாங்களா? அப்புறம் ஒரு காக்கா பறந்து பறந்து வந்துச்சா? அப்புறம் காக்கா வந்து வடையை தூக்கிட்டு போச்சு. பாட்டி அழுவாங்க. அப்புறம் காக்கா வடையை கொண்டு போய் மரத்து மேல வச்சிட்டான். அப்புறம் காக்கா இல்ல பொக்காண்டி வந்து வடைய காக்கா தந்து தூக்கிட்டு போச்சான். அப்போ காக்காவும் அழுந்துச்சான். அப்புறம் காக்கா எங்க போச்சு சொல்லுங்க? காக்கா எங்க போச்சு சொல்லுங்க அப்பா. அப்பா அப்பா எங்கீங்க? ஐயோ என்ன ரியா குட்டி, அப்பாவுக்கு நல்லா தூக்கம் வருதுடா. அப்பா தூங்காதீங்க, பாப்பா கதை சொல்லல, கதை கேட்டுட்டு தூங்குங்க. அம்மோ தூங்காதீங்கன்னு சொல்ற, கதை கேட்டுட்டு தூங்குங்கன்னு சொல்ற. அப்பா இப்ப தூங்கணுமா வேண்டாமா? அப்பா தூங்க வேண்டாம், கதை கேட்டுட்டு அப்புறம் சொல்லிட்டு அப்புறமா தூங்கினா போதும். சரி அப்ப நீ சொல்லி முடி, நான் ஊன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தூங்குறேன். தூங்க வேண்டாம். டேய் அப்பாவுக்கு தூக்கம் வருதுடா. நேத்து ராத்திரி என்னடான்னா உன் அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியல, புலம்பி புலம்பி அப்பாவை தூங்க விடல. சரி காலையிலயாவது தூங்கலாம், இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டான்னு பார்த்தா நீ என்னடான்னா கதை சொல்றன்ற பேர்ல அப்பாவை தூங்க வேண்டான்னு சொல்ற. அப்பா என்னடா பண்றது, அப்பா பாவம் இல்லையா? அப்பாவுக்கு தூக்கம் வருதுடா. அப்பாக்கு சாச்சு தூங்கணுமா? ஆமாண்டா. சரி அப்பனா அப்பா சாச்சு தூங்கிக்கோங்க, பாப்பா கதை சொல்ல. சரி பாப்பா கதை சொல்லு, அப்பா தூங்குறேன். அப்பனா சொல்லணும். ஏ அம்மோ ஊன்னு சொன்னா அப்புறம் அப்பா எப்படிடா தூங்குறது? அப்படியே சொல்லிட்டே தூங்குங்க. ஐயோ அம்மோ. இரியா அழகா முத்தத்தில் மரச கொளுத்தவா, சிக்குற உதட்ட சுளிக்க எப்பமோ எப்பமோ வேறசா டக்குன்னு திமிர அடக்கவா, சிறுக்கி சிரிப்பில் உருக எப்பமோ எப்பமோ. என்ன ரியாவை தானே கூப்பிட்டேன், அதுக்கு எதுக்கு நீங்க என்ன பார்த்து பல்ல கட்டுறீங்க? ஏய் உன்னை பார்த்து நான் தானடி பல்ல காட்டணும். காட்டுங்க, வாரியா போலாம். ஏய் இரு, எங்க வாரியா போலான்னு உன் பாட்டுக்கு போற? பின்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? எனக்கு அங்க நிறைய வேலை இருக்கு, சமைக்கணும். ரியாவை குளிக்க வச்சு அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டா தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும். அதுக்கு தான் ரியாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஏ ரியாவை குளிக்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க பாத்துக்கிறீங்களா? சரி அப்ப நீங்க பாத்துக்கங்க, நான் போய் சமைக்கிறேன். ஏய் நில்லுடி. ஐயோ என்னங்க? ஏய் நேத்து ஒருத்த உன்னை விட்டு பிரிஞ்சிருந்து மிஸ் பண்ணி ஆசாசியா வந்தா எதுக்கு புலம்புறனே தெரியாம புலம்புன்னு புலம்பி, சரி கடைசியிலாவது நீ மேட்டருக்கு வருவேன் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ மேட்டர் தவிர பாக்கி எல்லா மேட்டரும் பேசி என்ன தூங்க விடாம பண்ண. சரி அதை கூட நான் மன்னிச்சிருவேண்டி. இப்ப காலையிலயாவது எந்திரிச்சிட்டீங்களா, காஃபி வேணுமா, டீ வேணுமா, இல்ல என்னங்க வேணும்னு பக்கத்துல உட்காந்து ஏதாவது ஆசையா பேசுறியா? அதை விட்டுட்டு சமைக்கணும் துவைக்கணும்னு உன் பாட்டுக்கு போற. இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? சபா இதை விட ஓப்பனா யாராலையும் சொல்ல முடியாது. ஏரியா குட்டி, உன் அம்மா மக்கா இல்ல மக்கு மாதிரி நடிக்கிறாளா? அம்மா மக்குப்பா. ஏய் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல? புரியலங்க. உனக்கு புரிஞ்சுட்டாதான் அதிசயம். ஒன்னும் இல்லடி, பக்கத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் பேசு. பேசணுமா? என்னங்க பேசணும்? என்ன பேசணுமா? ஏய் கட்டின புருஷன்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எதுவுமே இல்லையாடி? ஐயோ ஷமீர், உங்களுக்கு என்னாச்சு? ஊருக்கு போயிட்டு வந்து நல்லா தானே இருக்கீங்க. டேய் ஒருவேளை உன்னை இவ கிறுக்கன்னு நினைச்சிட்டாலோ? சரி என்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லல்ல, போ. ஐயோ எங்க உங்க கூட உட்காந்து பேசணும்னு எனக்கும் ஆசைதான், ஆனா நிறைய வேலை இருக்கே, இன்னும் சமையல் தொடங்கவே இல்ல, சமைச்சு முடிக்கணும்ல. ஓ அப்ப சமையல் எல்லாம் முடிஞ்சா என் கூட உட்காந்து பேசுவியா? ஆமா, வீட்டு வேலை சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன வேலை? அப்புறம் உங்க கூடயே உட்காந்து பேசுறது தானே வேலை.
அப்ப சரி, அப்ப சமையல நானும் ரியா குட்டியும் பாத்துக்கிறோம், நீ மத்த வேலையெல்லாம் பாரு. சிச்சோ தியா குட்டி சமைச்சணுமா? என்ன ரியா குட்டி, என்னைக்குமே அம்மா செஞ்ச மம்ம தானே நம்ம சாப்பிடுறோம், இன்னைக்கு நம்ம செஞ்ச மம்ம அம்மா சாப்பிட்டோம், எப்படி? அப்பனா தியா பாப்பாவும் அப்பாவும் கலக்கி கலக்கி மம்ம செய்ய போடுமா? ஆமாண்டாமோ, உனக்கு கலக்கி கலக்கி மம்ம செய்யறதுனா பிடிக்கும்ல, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து கலக்கி கலக்கி மம்ம செய்யலாம், அது அம்மா சாப்பிட்டோம், ஓகேவா? சரி அப்பனா பாப்பா தான் கலக்குவேன். ஓகேடா, பாப்பாவே கலக்கு. அப்பனா சரி, அப்ப நம்மளே மம்ம செய்யலாம். என்ன ஐஷுமா, இன்னும் 1/2 மணி நேரத்துல சமையல் வேலையை நாங்க முடிக்கிறோம், வீட்டு வேலையெல்லாம் நீ முடிக்கிற, அதுக்கப்புறம் அவளை என்கிட்ட உட்காந்து பேசாம இரு. இங்க பேசுறதெல்லாம் ஓகே தான், ஆனா நீங்க எப்படி சமைப்பீங்க? உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ஹே, யார பார்த்து என்ன கேட்ட? சமைக்க தெரியுமாவா? நான் ஒரு டாக்டர், சர்ஜரியே பண்றேனாமா, ஒரு சாம்பார் வைக்க தெரியாதா? பாத்தியாரியா குட்டி, அப்பாவுக்கு மம்ம செய்ய தெரியுமான்னு அம்மா கேக்குறா. எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டா பண்றாங்க, ஒன்னொன்னு பண்ணி பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்ப இன்னைக்கு பாப்பாவும் அப்பாவும் தான் கலக்கி கலக்கி மம்ம செய்ய போறோம் இல்லப்பா? ஆமாண்டி செல்லக்குட்டி. மை டியர் சி மை சேஞ்சுடா, மாறிவிட நம்ம ரேஞ்சுடா. ஓகேலா, லவ் யூலா, குட்டி குட்டி தப்பு பண்ணி கத்துக்கலாம். ஏ ஹே 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 ஹே. ஏ ஹே 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 ஹே. ஐயோ, என்ன இந்த மின்னலை இன்னும் காணோம்? நேற்று விசில வேற கொடுத்தோம், அதை ஊதுனாலா இல்லையான்னு கூட தெரியலையே. ஆனா அதை மட்டும் அவ ஊதியிருந்தா நிச்சயமா அவளுக்கு என் மேல லவ் வந்திருக்கும். அடேய், உன் மேல லவ் இருந்தா தானடா முதலாவது அதை ஊதுவா. ஆமல்ல, அவளுக்கு என் மேல லவ் இருந்தா நிச்சயமா அதை அவ ஊதியிருப்பா. ஆனா அதை அவ ஊதியிருக்காளா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இருக்கே முட்டைக்கோஸ் மூஞ்சி, அதுக்கு ஒரு முட்டை பப்ஸ் வாங்கி கொடுத்தா அது உண்மையை சொல்லிட போகுது. ஏன் முட்டைக்கோஸ் மூஞ்சி, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன், கரெக்டா வந்துட்டேன், உனக்கு 100 ஆயுசு. எலை டார்ச்சர் பண்ணி இருக்கிற ஐசி எடுத்துக்கிட்டு இருக்க, இதுல 100 ஐசி வேறயா? ஆமா, இன்னைக்கு நான் வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கேன், gift ஒண்ணுத்தையும் காணோம். அது வந்து முட்டைக்கோஸ் மூஞ்சி, இன்னைக்கு gift கையில கொடுக்கற gift இல்ல, வாயில கொடுக்கற gift. என்னது, வாயில கொடுக்கற gift-ஆ? டேய், வாயில கொடுக்கற gift-ஆ? அப்படியாடா gift? சொல்லுடா. அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், அதை என் ஆள்கிட்ட தான் சொல்லுவேன். ஆமா, என்ன நீ மட்டும் வர, ஷைலு எங்க? அவ ஒண்ணு இன்னைக்கு காலேஜுக்கு வரல, ஆனா அவ வராததும் நல்லதுங்கிற மாதிரி நீ வேற கையில கொடுக்கறது இல்ல வாயில கொடுக்கறதுன்னு என்னென்னமோ ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருக்க. ஒரு வழியா அவ தப்பிச்சா அவங்கிட்ட இருந்து. ஏன் முட்டைக்கோஸ் மூஞ்சி, அவ என்னைக்குமே என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, அவ என்னைக்கா இருந்தாலும் எனக்கு தான். அவ உனக்கு தான் இப்படியே கனவு கண்டுட்டே வீட்டுக்கு போய் இழுத்து போதி படுத்து தூங்கு, கனவுல வருவா. கனவுல வேணும்னா நீ கிஃப்ட கையில கொடுத்தாலும் சரி வாயில கொடுத்தாலும் சரி என்னமோ பண்ணிட்டு போ. கனவுல கொடுக்கறதா? நீ வேற, நேர்ல கொடுக்கறதுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கியா? ஐயோ, இவன் என்னமோ வில்லங்கமா பண்ண போறான், பாவம் சைலு. அது இருக்கட்டும், ஷைலு எங்க அத சொல்லு, அவ ஏன் இன்னைக்கு காலேஜுக்கு வரல? அது அவளுக்கு காய்ச்சல், அதனால தான் காலேஜுக்கு வரல. காய்ச்சலா? என்ன சொல்ற? ஆமாடா, காய்ச்சல் தான். பாவம் பெட்ல இருந்து கூட எந்திரிக்க முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குது. எல்லாம் ஒன்னால தான். என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? நேத்து ராத்திரி gift கொடுக்கறேன்னு சொல்லி நீ வந்ததனால தான் நைட் 1 மணி வரைக்கும் அங்க பால்கனில பனில நின்னுக்கிட்டு இருந்தா. அதனால தான் அவளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. ஐயோ, என்ன சொல்ற? அவளுக்கு ரொம்ப முடியலையா? அட ஆமாடா, அததானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெட்ல இருந்து கூட எந்திரிக்க முடியல, ரொம்ப ஃபீவர் அடிக்குது. அதனால தான் அவனுக்கு காலேஜுக்கு வரல, ஹாஸ்டல்லயே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஃபீவர்னு சொல்ற? ஹாஸ்பிடலுக்கு போனாளா? டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டாளா? டேய் ரொம்ப தான் அக்கறை. அதெல்லாம் ஒண்ணும் போல. ஆஸ்பத்திரிக்கு போலாம் வான்னு கூப்பிட்டதுக்கு வர மாட்டேன்னுட்டா. சரி ஏதாவது டேப்லெட் வாங்கிட்டு வந்து தரேனால வேண்டான்னு சொல்லிட்டா. எந்திரிக்கவே முடியலன்னு படுத்திருக்கா. அவ வர மாட்டேன்னா நீ அப்படியே விட்டுருவியா? நீ அவ ஃப்ரெண்டு தானே, அவளை கம்பல் பண்ணியாத ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும்ல. என்ன ஃப்ரெண்டுனா ஆஸ்பத்திரிக்கு வான்னு கூப்பிட தான் முடியும். வராதவள கம்பல் பண்ணி நான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டா போக முடியும்? நாளை எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், ஆனா அவ ஆஸ்பத்திரிக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. ரூம்லயே படுத்துக்கிறேன், ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும்னு படுத்திருக்கா. ஐயோ, ஷைலுக்கு வேற ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்றா, ஹாஸ்பிட்டலுக்கும் போகாம படுத்திருக்கான்னு சொல்றா. இப்ப ஷைலுவை எப்படியாவது பார்க்கணுமே. ஏலே, அதான் அவ வரலன்னு சொல்லிட்டேன்ல, இன்னும் இங்க நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கிளம்பி போ. அவளா இன்னைக்கு வரல, நாளைக்கும் வருவாளான்னு தெரியல. எப்படியும் உடம்பு சரியாயிட்டு தான் அவ வருவா. அவ வந்ததுக்கு அப்புறமா வந்து நீ கிஃப்ட கையில கொடுத்தாலும் சரி வாயில கொடுத்தாலும் சரி என்னமோ பண்ணு. இப்ப
ஏ ரேஷு, என்னது ரேஷுவா? இடியப்பத்துல இருந்து எப்ப பார்த்தாலும் முட்டைகோஸ் மூஞ்சின்னு தானே கூப்பிடுவேன். ஏ அது ஏதோ நான் உன்னை சும்மா கலாய்க்கிறதுக்காக கூப்பிடுவேன், அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. மனசுல வச்சுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்படி திடீர்னு நல்லவனா மாறாதடா, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஏ ஒரு பதட்டமும் இல்ல, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? அதானே பார்த்தேன், காரியம் இல்லாம நீ காலை பிடிக்க மாட்டியே, என்னன்னு சொல்லு. ஏ ரேஷு, ஷைலுக்கு வேற ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்ற, எனக்கு ஷைலுவை பார்க்கணும், நீ தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் ரேஷு. என்னது சைலுவை பார்க்கணுமா? டேய் நான் தான் சொன்னேன்ல, அவளுக்கு எந்திரிக்க கூட முடியல, அவ ஹாஸ்டல்ல படுத்திருக்கா, அவளை எப்படி நீ பார்க்க முடியும்? அவளால எந்திரிச்சு வெளியே வர முடியாது. அவளால வெளியே வர முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு அவளை கண்டிப்பா பார்த்தே ஆகணும் ரேஷு, நானாவது ஹாஸ்டலுக்குள்ள போய் அவளை பார்க்கணும். டேய் உனக்கு இதே பொழப்பா போச்சா? நீ எப்ப மாட்டுவேன்னு தெரியல. நீ மாட்டுனா மாட்டிட்டு போ, உன் கூட சேர்ந்து நாங்களும் தாண்டா மாட்டுவோம். ஐயோ ரேஷு ரேஷு ப்ளீஸ் ப்ளீஸ், எப்படியாவது எனக்கு ஷைலுவை பார்க்கணும். உனக்கு வேணும்னா முட்டை பப்ஸ் இல்ல இன்னும் என்ன வேணாலும் கேளு, வாங்கி தரேன். டேய் டேய் இப்படி எல்லாம் சொல்லி என் மனசை மாத்தலாம்னு ட்ரை பண்ணாத, நான்லாம் ஒண்ணும் மாற மாட்டேன். ஏ ரேஷு ப்ளீஸ் ரேஷு, உனக்கு வேணும்னா சிக்கன் பிரியாணி வாங்கி தரேன், அதுவும் பக்கத்து கடையில பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வேற போட்டிருக்கான். என்னது சிக்கன் பிரியாணியா? அதுவும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரா? சரி, ஏதோ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குற, அதனால ஒத்துக்கிறேன். தேங்க்ஸ் ரேஷு, அப்போ உடனே எனக்கு ஷைலுவை பார்க்கணும். என்னது உடனே பார்க்கணுமா? டேய் இது என்ன ராத்திரி நினைச்சியா? யாருக்கும் தெரியாம செவரேறி குதிச்சு போய் பார்க்கிறதுக்கு? இது பகல்டா. இப்ப மட்டும் நீ லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள போன நல்லா மாட்டிக்குவே, அப்புறம் எல்லாருமா சேர்ந்து உன்னை கும்மு கும்முன்னு கும்மிடுவாங்க. வேணும்னா எப்பவும் போல இன்னைக்கு ராத்திரி வேணும்னா செவரேறி குதிச்சு வா, எப்படியாவது அவளை உன்னை பார்க்க வைக்கிறேன். ராத்திரியா? ஏய் இப்பதான் காலையில 8 மணி ஆகுது, இன்னும் ராத்திரி வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. எனக்கு இப்போ உடனே ஷைலுவை பார்க்கணும், எப்படியாவது உங்க ஹாஸ்டலுக்கு என்ன இப்ப கூட்டிட்டு போறியா? எனக்கு உடனே கூட்டிட்டு போணுமா? டேய் என்ன நீ ஹாஸ்டலுக்குள்ள போய் அவளை பார்க்கணும்னு பிளான் பண்றியா, இல்ல என்ன ஹாஸ்டலை விட்டு வெளிய துரத்துறதுக்கு பிளான் பண்றியா? இப்பலாம் கூட்டிட்டு போக முடியாது, எனக்கு காலேஜுக்கு நேரமாகுது, நான் போறேன். நீ போயிட்டு ராத்திரி வேணா வா. ஏ ரேஷு நில்லு ப்ளீஸ். என்னடா? ஏ ரேஷு ப்ளீஸ் ரேஷு, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டதும் என்னமோ மாதிரி இருக்கு, அவளை பார்க்கணும் போல இருக்கு, அவகிட்ட பேசணும் போல இருக்கு. அவ வேற என் நம்பரை பிளாக்ல போட்டிருக்கா, என்னால கால் பண்ணி கூட அவகிட்ட பேச முடியாது. ப்ளீஸ் ரேஷு, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். டேய் அதுக்கு நான் என்னடா ஹெல்ப் பண்ண முடியும்? இந்த பட்ட பகல்ல ஹாஸ்டல்ல வேற வார்டன் இருக்கும், உன்னை எப்படி நான் உள்ள கூட்டிட்டு போவேன்? கூட்டிட்டு போனா நானும் சேர்ந்துடா மாட்டுவேன். ஏ அதெல்லாம் ஒன்றும் நீ மாட்ட மாட்ட, நீ என்ன உள்ள கூட்டிட்டு போறேன்னு மட்டும் சொல்லு, உள்ள மாட்டாம வர்றதுக்கான பிளான் எல்லாம் நான் பண்ணிக்கிறேன். நீ எல்லா பிளானும் பண்ணுவேன்னு தெரியும். சரி பிரியாணிக்காக இல்ல, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சரி கூட்டிட்டு போறேன், ஆனா மாட்டாம எப்படி போயிட்டு வருவ அத சொல்லு. ஏ அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல, உனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? ஆமா எங்க கிளாஸ்ல கதீஜான்னு ஒருத்தி இருக்கா. அது போதும். இச்சி காயத்ரி என்னடி சொல்ற? அந்த பம்பர கடத்தலையே துபாய்க்கு கிளம்பி போயிட்டானா? ஆமா மச்சி, அவர் துபாய்க்கு போயிட்டாரு. இது என்னடி விவரம் கட்டத்தனமா சொல்லிக்கிட்டு கிடக்க? இத்தனை காலமா உன் கூட சேர்ந்து வாழணும்னு தானே கதிரே அந்த டாக்டர் தம்பி எல்லாருமா சேர்ந்து அவனை இங்க புடிச்சு நிறுத்துனாவோ? ஆமா மச்சி, நானும் அவர் திரும்பி என் கூட வாழ்வாருன்னு தான் இத்தனை நாளும் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சது, அவர் என்னைக்கா இருந்தாலும் திருந்தவே மாட்டாரு. என்னடி சொல்ற? ஆமா மச்சி, அது என்ன எதுனால என்கிட்ட கேட்காதீங்க. ஆனா அவர் நிச்சயமா திருந்த மாட்டாரு, என்ன அவரோட மனைவியா அவர் ஏத்துக்கவும் மாட்டாரு. அதான் அவர் இந்த ஊர்ல இருந்து இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேவையில்லாம பிரச்சனையை கொடுக்கறத விட அவர் பேசாம துபாய்க்கு கிளம்பி போயிட்டா கூட இங்க இருக்கிறவங்களாவது நிம்மதியா இருப்பாங்கன்னு தோணுச்சு. அதனாலதான் கதிர் மாமா என்கிட்ட கொடுத்த பாஸ்போர்ட்டை நான் அவர்கிட்ட கொடுத்து அவரை கிளம்பி போக சொல்லிட்டேன். அது என்னடி காயத்ரி நீ இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிட்டு இப்படி சாதாரணமா சொல்லிட்டு கிடக்க? அவன் இப்படி ஒன்னைய விட்டுட்டு தனியா துபாய்க்கு கிளம்பி போகணும்டா. என் பேரண்டி என்னைக்கா அவனை துபாய்க்கு அனுப்பி வச்சிருப்பானே. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே அந்த பம்பர கடத்தலைய பண்ண எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவனை மன்னிச்சு இந்த ஊர்ல இருக்க வச்சது. கதிர் உன்கிட்ட அந்த பாஸ்போர்ட்டை குடிக்கையில என்னன்னு சொன்னா? உன் புருஷன் திரும்பி உன் கூட நல்லபடியா வாழ்றான்னு உனக்கு தோணுச்சுன்னா மட்டும் துபாய்க்கு போகணும்னு விருப்பம் இருந்தா அந்த பாஸ்போர்ட்டை அவன் கையில கொடுத்தா போதுன்னு சொன்னான்ல. ஆமா மச்சி, என் ஒருத்தியோட வாழ்க்கைக்காக தான் கதிர் மாமால இருந்து அந்த டாக்டர் சார்ல இருந்து எல்லாருமே பொறுத்துக்கிட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த தைரியத்துல தான் அவர் அளவுக்கு மீறி நடந்துக்கிறாரு.
இதுக்கு மேலேயும் என் ஒருத்தியோட வாழ்க்கைக்காக பார்த்து அவரால் இங்க இருக்க எல்லாரோட வாழ்க்கையிலயும் பிரச்சனை வர்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் என் வாழ்க்கை என்னன்னாலும் பரவாயில்லன்னு அவரை துபாய்க்கு அனுப்பி வச்சுட்டேன். இங்க இருக்கிறவங்களால இதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கணும். ஐயோ என்னடி காயத்ரி சொல்றது கேட்டா அந்த பம்பர கட்டத்திலேயே ஏதோ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிருக்கான்னு தான் தோணுது. சரி அது என்னவா வேணா இருந்துட்டு போகட்டும். ஆனா இப்படி அவசரப்பட்டு அவனை அனுப்பி வச்சிட்டியே, ஒரு வார்த்தை கதிர்கிட்ட கேட்டு இருந்திருக்கலாமான்னு தோணுது. ஐயோ நேற்று ராத்திரி கூட அமுதா ஐஸ்கனுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுச்சுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு போகையில இங்க வந்தா இல்லையா? அப்ப கூட இந்த பம்பர கட்டத்திலே இங்க தானே இருந்தா. அப்பனாச்சும் நீ இந்த மாதிரி அவனை துபாய்க்கு அனுப்ப போறேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருந்தேன்டா. அதை பத்தி நம்ம எதனாவது பேசி என்ன எதிர்த்து முடிவெடுத்திருக்கலாம். அதை விட்டு போட்டு நீ மாத்திரம் தனியா இப்படி முடிவெடுத்து அவனை அனுப்பி வச்சிருக்கியே. இந்த விஷயம் மட்டும் கதிருக்கு தெரிஞ்சதுண்டா என்ன ஆகுது தெரியுமா உனக்கு? இல்ல மச்சி, நான் கதிர் மாமா கிட்ட சொல்லிட்டு தான் அவரை அனுப்பி இருந்திருக்கணும். ஆனா நான் கதிர் மாமா கிட்ட சொல்லாததுக்கு காரணம் இத்தனை நாளும் கதிர் மாமா எனக்காக தான் அவர் பண்ண எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவரை எதுவும் பண்ணாம விட்டு வச்சிருந்தாரு. ஆனா இப்ப அவர் என் கூட வாழாம என்னை விட்டுட்டு துபாய்க்கு போறாருன்னு கதிர் மாமாக்கு தெரிஞ்சா அவரை நிச்சயமா சும்மா விட மாட்டாரு. அவர் பண்ற அயோக்கியத்தனத்தை எல்லாம் பார்க்கும்போது அவர் என் வாழ்க்கைக்கு தேவையே இல்லைன்ற அளவுக்கு அவரை வெறுக்கணும்னு தான் தோணுது. ஆனா என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட புருஷன். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை என்னால தாங்கிக்கவும் முடியல. இங்காரு புருஷனுக்கு ஒண்ணுண்டா பொண்டாட்டிக்கு மனசெல்லாம் துடிக்கிறது சகஜம்தான். ஆனா அதுக்கு அவன் ஒரு நல்ல புருஷனா நடந்துக்கிடணும். புருஷனா நடந்துக்கிட்டதை விட அவன் முதல்ல ஒரு மனுஷனா நடந்துக்கிட்டானா அது கூட கிடையாது. அவனுக்கெல்லாம் நீ பாவம் பார்க்கறதே சுத்த முட்டாள்தனம் சொல்லிட்ட. அப்புறமா சரி நான் வாழ்ந்தா அவன் கூட தான் வாழ்ந்தா இல்லைன்னா செத்துடுவேன்னு நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் கதிர் பொறுமையா அவனை அவனுக்கு கட்டி வச்சான். அப்பனாச்சும் அந்த நாய் திரும்பி உன் கூட வாழ்வானான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இப்போ ஒன்னையும் ஏமாத்திட்டு துபாய்க்கு போயிட்டான். இனி அங்க போய் என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ தெரியல. அவர் என்னமோ பண்ணிட்டு போட்டோம் மச்சி. ஆனா இங்க இருக்கவங்களாவது நிம்மதியா இருந்தா எனக்கு அது போதும். இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல நீயும் நிம்மதியா தான் இருக்கணும். அவனை எல்லாம் புரிஞ்சு சொல்லி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு கிடந்தேன்னு வச்சுக்க, நானே உனக்கு செவிட்டுல 4 அறை விட்டுருவேன் பாத்துக்க. போனவன் போய் தொலைஞ்சிட்டான். போன வரைக்கும் நிம்மதின்னு நினைச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் அவனை நினைச்சு வருத்தப்படாம ஒழுங்கா உன்னோட வாழ்க்கையை பாக்குற வழியை பாரு. அப்புறம் அவன் போனதுன்னு கதிருக்கு தெரியாம எல்லாம் இருக்காது, நிச்சயமா தெரிய வரும். அப்ப கதிர் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுபடி பண்ணிக்கிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.